ரைட். நம்ம தொடர்ந்து ரெக்கார்டிங்கை பார்ப்போம். செஷன் 4ண்ட பார்ட் 2 அதில் செஷன் பார்ட் 1ண்ட கண்டினியூட்டியாக தான் இது வருது. இது அடுத்த செகண்ட் பார்ட்டாக நான் செய்கிறேன். ஏனென்றா செஷன் 4ன்றது ஒரு பெரிய லெக்சர்ஸ், சைக்காலஜி மற்றது சைல்டு டெவலப்மெண்ட் பற்றின ஒரு பெரிய லெக்சர்ஸ். ஆகவே நான் இதை அடுத்த பாட்டாக 2வது பாட்டாக உடைச்சி செய்கிறேன். நம்ம கடைசி பாட்டில் இந்த குழந்தைகள டெவலப்மெண்ட் பத்தி பார்த்தோம். அதுல தொடர்ச்சியாக இங்க பார்க்க போறோம். இதுல முதல் விஷயம் since 1970s our society has moved away from its focus on the child and the family. அதாவது இப்ப 1970 ஆண்டு காலப்பகுதிகளில் இருந்து நம்முடைய சமுதாயம் என்ன செய்யுது என்று சொன்னா has moved away from its focus on the child and the family. அதாவது குழந்தைகள் மற்றது குடும்பம் என்ற இந்த மாதிரியான கட்டமைப்புகள்ல இருந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் விலத்தப்பட்டு கொண்டு இருக்குது என்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. Children are no longer adequately cared for, strong indications of a general devolution of child and childhood. ரைட். இப்போ சில்ட்ரன் ஆர் நோ லாங்கர் adequately cared for, அதாவது இந்த மாதிரியான அந்த முந்தைய காலகட்டங்கள்ல குழந்தை பிள்ளைகள் சரியான விதங்களில் கவனிக்கப்படவில்லை. அடுத்தது அது எதுக்கு வழிகோடுதுன்னா ஸ்ட்ராங் இண்டிகேஷன்ஸ் ஆஃப் ஜெனரல் டிவல்யூஷன், அதாவது இப்போ ஒரு 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 முன்னேற்றகரமான வளர்ச்சி மாதிரி இல்லாம ஒரு பின்னடைவான வளர்ச்சியை அந்த காலப்பகுதிகளில் காட்டப்பட்டிருக்குது. மற்றது இதால அவங்களோட குழந்தைகளும் குழந்தை பிராயங்களும் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. Reported child abuse cases increasing yearly. ரைட். அப்ப அதாவது குழந்தைகள் சைல்டு அபியூஸ், குழந்தை துர்ப்பிரயோகங்கள் அது உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம், உடலியல் ரீதியாகவும் இருக்கலாம். கன விஷயங்கள் ரிப்போர்ட் ஆகியும் இருக்குது முந்தைய காலங்கள்ல. செவரல் சோஷியல் முந்தைய காலங்கள் என்று சொல்லுவதற்கு என்ன, இப்ப 1970 காலப்பகுதிகளில் இருந்து இப்ப வரைக்கும் தான் இந்த விஷயங்களை சொல்லிக்கொண்டு வராங்க. எப்படி இப்ப இந்த குழந்தை பிள்ளைகளுக்கான நல்ல வேலை திட்டங்கள் நடந்து அவங்களோட முன்னேற்றகரமான பாதைகள்ல அவங்க நடந்து கொண்டாலும் பின்னடைவான கன விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கான தரவுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. Several social commentators and researchers who have studied the lives of children in the past 15 to 20 years contended that childhood as we have come to regard it in diminishing, meaning that children are once again living under conditions that threaten their well-being. அதாவது இப்ப several social commentators and researchers கணக்க இந்த இது சமூகவியல் ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா who have studied the lives of children in past 15 to 20 years, அந்த காலத்துல ஒரு 15-20 வருடங்களாக குழந்தை பிள்ளைகளோட வாழ்க்கையை பற்றி படிச்ச இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா contain that childhood as we have come to regard it diminishing, meaning that children are once again living under conditions that threaten their well-being. அது எப்படி அந்த நம்ம வெள்ளனை பார்த்த மாதிரி ஆரம்ப காலங்கள்ல ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சூழல்களுக்கு குழந்தை முகம் கொடுத்து கொண்டிருந்தாங்களோ அந்த மாதிரியான சூழல்கள் இப்பயும் உருவாகுவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது, உருவாகியும் இருக்குது என்ற விஷயங்களை இந்த ஆராய்ச்சியாளர்களும் ஆய்வாளர்களும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ரைட். அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா வாட் ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட். அதாவது இங்க நம்ம எந்த பற்றி கதைக்க போறோம்னு சொன்னா இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ். முதலாவது சைல்ட் டெவலப்மெண்ட்னா குழந்தை பிள்ளைகள் அபிவிருத்தி, அது உளவியல் ரீதியான அபிவிருத்தியைத்தான் நம்ம இங்க மெயினா பார்க்கிறோம். உறவியல் அபிவிருத்தி மற்றது சூழல் அபிவிருத்திகள் எல்லாமே நம்ம இங்க ஜென்ரலா கதைப்போம். மெயினா உளவியல் அபிவிருத்தி தான் முக்கியம். அப்ப இந்த மாதிரியான அபிவிருத்திகள்ல செல்வாக்கு செலுத்துகிற இன்ஃப்ளூயன்ஷியல் சொன்னா செல்வாக்கு செலுத்துகிற இன்ஃப்ளூயன்ஷியல் காரணங்கள் என்ன? குழந்தை பிள்ளைகள அபிவிருத்தியில, அது அபிவிருத்தின்னு சொல்லும் போது பல அபிவிருத்திகள் இருக்குது, உளவியல், உருவவியல், சூழலியல், கணக்க விஷயங்கள். அதுக்கு செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளை பற்றி நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். அதைத்தான் நீங்க சொல்றாங்க வாட் ஆர் த இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட். ரைட். இதுல பார்க்க போறது என்னன்னா வாட் ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேக்டர்ஸ். நம்ம இப்ப சைல்டு டெவலப்மெண்ட்டை பத்தி தானே கண்டினியூஸா பேசிட்டு இருக்கிறோம். ஆகவே இங்க நாம பார்க்க போறோம் அவங்களோட டெவலப்மெண்ட்ல செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் என்ன என்ன என்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு சாராம்சத்தை நம்ம இங்க பார்க்க போறோம். How children grow and develop
depend on both internal and external environmental factors. Some we have no control over, and most of them we do. Right? இப்போ இங்க என்ன சொல்ற வராங்கன்னா, how children grow and develop depend on both internal and external environment factors. அதாவது என்ன விஷயத்தை கதைக்க போறாங்கன்னு சொன்னா, எவ்வாறு குழந்தைகள் வந்து இந்த சூழல் என்று சொல்லும் போது எப்படி அகச்சூழலாகவும் இருக்கலாம், புறச்சூழலாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டுலையுமே தங்கி இருந்து எப்படி அவங்களோட வளர்ச்சி நடக்குது என்ற ஒரு விஷயத்தையும், இந்த அகச்சூழல் புறச்சூழல் சார்பாக கதைக்கும் போது அதுல சில காரணிகள், அது அகச்சூழல்லையும் இருக்கலாம், புறச்சூழல்கள்லையும் இருக்கலாம், நம்மட கட்டுப்பாட்டில் இருக்கும். சில காரணிகள் நம்மளால கட்டுப்படுத்த முடியாத காரணிகளும் இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நீங்க இங்க படிக்க போறீங்க. அடுத்த விஷயம், certain biological factors including genetics, nutrition and gender can play a particularly important role in the course of early development. அதாவது சில குறிப்பிட்ட, நான் வெள்ளனை சொன்ன மாதிரி உளவியலும் படிப்போம், உருவவியலும் படிப்போம். உருவவியல்னா அவங்களோட பயாலஜி. certain biological factors, அதாவது சில உடலியல் தொடர்பான காரணங்கள், அதாவது என்னென்ன விஷயங்கள், ஜெனட்டிக்ஸ் சொல்றது பரம்பரையாக வாரது, பரம்பரையியல் என்று சொல்லுவோம் பயாலஜில. ஜெனட்டிக்ஸ் பரம்பரையாக வாரது. இப்ப தாத்தா கோவக்காரன், அப்பா கோவக்காரன், மகன் கோவக்காரன், அந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ். சரியோ? நியூட்ரிஷன் சொன்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களும், அதால அவங்களுக்கு உடம்புல கிடைக்கிற சத்துக்கள், ரைட்? போஷணை, அதுகளத்தான் நியூட்ரிஷன் சொல்றது. அண்ட் ஜெண்டர், அதாவது அவங்க ஆண் பாலா பெண் பாலா, அப்படி இல்லாட்டி நீங்க இனி போற நாடுகள்ல படிப்பீங்க ஜெண்டர் ஸ்பெசிஃபை ஆகாத ஆக்கள், அதாவது குழந்தை பிள்ளைக்கே டவுட்டா இருக்கும் நான் ஆனா பெண்ணா அப்படி என்று சொல்லி, அது வளர வளரத்தான் அவங்க தீர்மானிப்பாங்க. பார்க்க ஆம்பளை பிள்ளை மாதிரி இருக்கும், ஆனா நடந்து கொள்ற விதங்கள் பெண்களாக இருக்கும், பெண் பிள்ளைக்குரிய விஷயங்களாக இருக்கும். பெண் பிள்ளைகள் வந்து ஆண் பிள்ளைகளுக்குரிய குணங்குறிகளோட நடந்து கொள்வார்கள். இவங்களை வந்து ஜெண்டர் ஸ்பெசிபிக் இல்லாத ஆக்கள் நீங்க போக போக படிப்பீங்க. அங்கால செக்ஸுக்குள்ள அந்த இப்ப என்ன, அவங்க இப்ப ஒரு ஃபார்ம் நிரப்ப போறீங்கன்னா செக்ஸ் கேட்டா அதுல நீங்க மேலா ஃபீமேலா, அப்படி இல்லாட்டி நாட் ஸ்பெசிஃபை, இல்லாட்டி ஜெண்டர் ஸ்பெசிபிக் இல்லை அப்படி என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? அது அங்கால டெவலப்டான கண்ட்ரீஸ்ல அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இங்க என்ன வராங்கன்னா, இந்த மாதிரி ஜெண்டர் அவங்களோட பால் எப்படி இந்த மாதிரியான அபிவிருத்திகள்ல வந்து ஒரு முக்கியமான செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகளாக இருக்கிறது என்றதை பற்றியும் நீங்க இங்க படிக்க போறீங்க. ரைட். அடுத்த விஷயம், these factors influence a child both in positive ways that can enhance their development and in negative ways that can compromise developmental outcomes. ஓகே, என்ன சொல்ல வராங்க? these factors, இந்த மாதிரியான காரணிகள், நம்ம முன்னுக்கு பார்த்த காரணிகள், influence a child, ஒரு குழந்தைக்கு செல்வாக்கு செலுத்தும், both in positive ways that can enhance the development, அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான சூழல் வந்து ஒரு 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 பாசிட்டிவ் சைட்ல, அதாவது அவருக்கு ஒரு முன்னேற்றகரமான ஒரு பிளஸ் சைட்ல அவரை முன்னேற்றக்கூடிய மாதிரி, இல்லாட்டி அவரை மோட்டிவேட் பண்ணக்கூடிய மாதிரி, நல்ல வழிப்படுத்தக்கூடிய மாதிரி, உற்சாகப்படுத்தக்கூடிய மாதிரியான காரணிகளும் இருக்கும். அப்படி இல்லையண்டா இன் நெகட்டிவ் வேஸ் தட் கேன் கம்ப்ரமைஸ் டெவலப்மெண்டல் அவுட். அதே மாதிரி எப்படி பாசிட்டிவ் சைடும் இருக்குதோ அதே மாதிரி நெகட்டிவ் சைடான காரணிகளும் இருக்குது. அது அவங்களோட வளர்ச்சிகளை குறைக்கக்கூடிய, டவுன் பண்ணக்கூடிய, அவங்களோட மனதை உடைக்கக்கூடிய சைடுகள்லையும் இருக்கும். These factors can impact kids throughout the course of development, particularly at critical period of development during the parental period and early childhood. என்ன சொல்ல வராங்க? these factors, அதாவது இப்ப நம்ம வெள்ளனையே படிச்ச அந்த காரணிகள், முன் ஸ்லைட்ல படிச்ச அந்த காரணிகள் can impact kids, கிட்டுகளை வந்து கட்டாயம் கிட்டுகள்ல வந்து ஒரு 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 பாதிப்பு, அதாவது பாதிப்புன்னு சொல்லும் போது அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவா பாதகமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக, ஒரு பின் விளைவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் த்ரூ அவுட் த கோர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்ப அது ஒரு நேரத்துல மட்டும் இல்ல, இந்த வரைவு மாதிரி குழந்தை பிள்ளைகள் டெவலப் ஆகி முடியும் வரைக்கும், அவங்க அடல்ட் ஆகி வரும் வரைக்கும் அந்த காரணிகள் வந்து அவங்களுக்கு செல்வாக்கு செலுத்தி அதை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாகவும் இருக்கும். பெர்டிகுலர்லி, குறிப்பாக அட் கிரிட்டிக்கல் பீரியட்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், அதாவது சில முக்கியமான டெவலப்மெண்டல்ல முக்கியமான சில மைல் ஸ்டோன்ஸ் இருக்குது.
அப்ப அந்தந்த நேரங்களில வர சாதக பாதக தன்மைகள் வந்து குழந்தை பிள்ளைகளோட அடுத்த கட்ட வளர்ச்சியை வந்து பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்தி நல்ல பக்கத்துக்கும் கெட்ட பக்கத்துக்கும் கொண்டு போகக்கூடியதுகள் இருக்கு. அதான் சொல்லுவாங்க at critical periods of development during the parental period and early childhood. அதாவது அந்த சாரி டியூரிங் த ப்ரீநேட்டல் பீரியட், அதாவது அம்மாட வயிற்றுல அந்த குழந்தை புள்ள இருக்கிற நேரங்கள்ல வார சமூகவியல் மாற்றங்கள், மற்றது பிறந்த உடனே வார சமூகவியல் மாற்றங்கள் வந்து சாதகமாகத்தான் எப்பயுமே இருக்க வேணும். குழந்தைகளை நெகட்டிவ் வழி நெகட்டிவா அவங்களுக்கு நெகட்டிவா அவங்களோட உளவியல் உருவவியல் ரீதியான நெகட்டிவான பாதிப்புகள் ஏற்படுத்தி அவங்களுக்கு அவங்களோட எதிர்காலத்துல பாதிப்பை ஏற்படுத்தாத காரணிகளை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். அப்படி காரணிகளை பாதிப்பை ஏற்படுத்துற காரணிகளை கண்டா அதை களைய வேண்டியது உங்களோட பொறுப்பு. ரைட், சரி. இப்ப அடுத்த ஸ்லைட்ல நாம இங்க பார்க்க வேண்டியது சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தைகள் அபிவிருத்தியை பற்றி நாம இங்க கதைக்க போறோம். ரைட், இங்க முதல் கேள்வி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க விஷயங்களை உங்களுக்கு டிஸ்கஷன்ல கேட்கறாங்க. அதுக்கு பிறகு உங்களோட லெக்சர் வந்து அதுக்குரிய விளக்கங்களை தாராங்க. முதல் கேள்வி அவங்க என்னத்தை பற்றி டிஸ்கஸ் பண்றாங்க, எதை பற்றி சிந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தைகள் அபிவிருத்தி, குழந்தைகளுடைய அபிவிருத்தி என்றால் என்ன என்ற ஒரு எண்ணக்கருவுல வந்து அவங்க அவங்களோட கலந்துரையாடல டிஸ்கஷனை கொண்டு போவாங்க. ரைட், அப்ப அதுக்குரிய வரை விலக்கணமாக அவங்க கொடுக்க வர விஷயம் என்னன்னா, சைல்டு டெவலப்மெண்ட் என்னன்னு சொன்னா, சைல்டு டெவலப்மெண்ட் ரிஃபர்ஸ் டு த சீக்வன்ஸ் ஆஃப் physical, language, thought, and emotional changes that occur in a child from birth to the beginning of adulthood. During this process, a child progresses from dependency on their parents or guardians to increasing independence. Okay. நீங்க அவங்க கதைக்க வர விஷயம் என்னன்னு சொன்னா, குழந்தை அபிவிருத்தி என்றால் என்ன என்ற விஷயங்களை நீங்க கலந்து ஆலோசிக்கும் போது என்ன விஷயங்கள் சொல்லப்படுதுன்னா, குழந்தை அபிவிருத்தி அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அ சீக்வன்ஸ், அதாவது ஒரு தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம், விட்டு விட்டு நடக்கிறது இல்லை, தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம். அது என்னென்ன விஷயங்கள்ல தொடர்ச்சியாக, பிசிக்கல் உடலியல் ரீதியாக தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம், லாங்குவேஜ் மொழியியல் ரீதியாக அவங்களோட கதைக்கிற திறமைகள் ஏற்படுற ஒரு வளர்ச்சி, தாட் அறிவு இல்லாட்டி சிந்தனை சக்தி கற்பனா சக்தி அந்த விஷயங்கள்ல நடக்கிற ஒரு வளர்ச்சி, எமோஷனல் சேஞ்சஸ் அவங்களோட உளவியல் மற்றது மனதில் ஏற்படுற உணர்ச்சி ரீதியான உணர்வு ரீதியான மாற்றங்கள் எல்லாமே சேர்த்து தான் changes that occur in a child from birth to the beginning of the adulthood. அப்ப இவ்வளவு சொன்ன விஷயங்களும் எந்த காலப்பகுதிகளில டெவலப் ஆகுது, அந்த காலப்பகுதியை நீங்க போக்கஸ் பண்றீங்கன்னா அவங்களோட பிறப்புல இருந்து அவங்க பெரிய ஆட்களாக போய் முடியும் வரைக்கும், அடல்ட்ஹுட் அடையும் வரைக்கும் அவங்களுக்கான டெவலப்மெண்ட் இந்த காரணிகள்ல நடந்து கொண்டு இருக்கும். சரியா? அடுத்தது, டியூரிங் திஸ் ப்ரோசஸ், அதாவது இந்த வளர்ச்சியா நடக்கிற காலப்பகுதியில a child progress from dependency on their parents or guardians to increasing independence. அதாவது என்ன சொல்றாங்க, டியூரிங் திஸ் ப்ரோசஸ் இந்த வளர்ச்சி காலப்பகுதியில a child progresses, ஒரு குழந்தை வளர்ச்சி முன்னேறுகிறது, முன்னோக்கி நகருகிறது, ஃப்ரம் டிபெண்டன்சி, அதாவது யார்ல தங்கி இருக்க போகுது ஆரம்ப காலங்கள்ல, தாய் தகப்பன் அப்படி இல்லாட்டி அவங்களோட பாதுகாவலர்கள்ல தங்கி இருந்து வளர்ச்சி எதை நோக்கி போகுதுன்னு சொன்னா, அவங்க சுயாதீனமாக இயங்குற தன்மைகளை டெவலப் பண்ணுற வளர்ச்சி, அவங்க அந்த அந்த இயல்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்ற அளவு வரும் வரைக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட் போக போகுது. அடுத்த விஷயம் என்னன்னா, இதுல கதைக்கிறாங்க, child development is strongly influenced by genetic factors, அதாவது genes passed on from their parents and events during prenatal life. It is also influenced by environmental factors and the child's learning capacity. Right. அப்ப இதுல அடுத்த விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, இந்த சைல்ட் டெவலப்மெண்ட், இந்த குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட் சொல்லுற விஷயம் ஸ்ட்ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ்ட், அதாவது மிக முக்கியமாக மிக வலுவாக செல்வாக்கு செலுத்தப்படுகிறது இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி. என்னென்ன விஷயங்கள் செல்வாக்கு செலுத்துகின்ற ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அதாவது பரம்பரையாக வார சில காரணிகள் வந்து
அவங்களோட வளர்ச்சியை முக்கியமாக கட்டுப்படுத்துகிற காரணிகளாக இருக்கு. என்னென்ன? ஜீன்ஸ் பாஸ்ட் ஆன் ஃப்ரம் தியர் பேரண்ட்ஸ், தாய் தகப்பன்கிட்ட இருந்து கடத்தப்படுகிற சில இயல்புகள் வந்து அதை ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. சரி, பரம்பரை அலகுகள்ன்றது சயின்ஸ் பேர், அதுக்கு ஜீன்ஸ்ன்னு சொல்லுவது. அவ வந்து இப்ப நான் சொன்ன மாதிரி தாய்க்கோ தகப்பனுக்கோ ஒரு குணம் குறிப்பா இருக்குன்னு சொன்னா அது பிள்ளைக்கு கடத்தப்படும். அப்ப இந்த மாதிரி கடத்தப்பட்டு வார இயல்புகள் வந்து அவங்களோட வளர்ச்சியில மிக முக்கிய செல்வாக்கு செலுத்துற ஒரு காரணியாக இருக்குது. அது போக அண்ட் ஈவென்ட்ஸ் டியூரிங் ப்ரீநேட்டல் லைஃப் டைம், இது போக இன்னும் முக்கியமாக காரணம் செலுத்தக்கூடிய காரணி என்னன்னு சொன்னா, அவங்க வயித்துல இருக்கும் போது ப்ரீ நேட்டல் லைஃப், அவங்களோட வயித்துல இருந்து அந்த பிறந்த கொஞ்ச காலம் அந்த டெவலப் ஆகி வர அந்த காலப்பகுதிகளில் நடக்கிற சம்பவங்கள் வந்து அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் அவங்களோட டெவலப்மெண்ட்ல. இட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட், ரைட்? It is also, yeah, வயித்துல இருக்கிற காலப்பகுதி prenatal. It is also influenced by environmental factors and the child's learning capacity. அப்ப இது வந்து அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து இன்னும் செல்வாக்கு செலுத்துவது எதுன்னு சொன்னா, இந்த சூழலியல் காரணிகள் அது மட்டுமல்ல, குழந்தை பிள்ளைகளோட லேர்னிங் கெப்பாசிட்டி, அவங்க எவ்வளவு வேகமாக ஒரு விஷயங்களை கிரகிச்சு கொள்றாங்க படிச்சு கொள்றாங்கன்ற விஷயத்திலையும் இந்த வளர்ச்சி வீதம் வளர்ச்சி வேகம் வந்து தங்கி இருக்குது. ரைட்? அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறது டொமைன்ஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதாவது மனித வளர்ச்சி என்னென்ன துறைகள்ல என்னென்ன சைடுகள்ல என்னென்ன பக்கங்கள்ல வந்து மனித வளர்ச்சி நடைபெறுகிறது என்ற ஒரு விஷயங்களை பார்க்கலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் கம்ப்ரைஸ்ட். அப்ப நம்ம இவ்வளவு நேரமும் சைல்ட் டெவலப்மெண்ட்டை பார்த்தோம். இனி அடுத்ததாக அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியான ஹியூமன் டெவலப்மெண்ட் ஒரு பொதுவாக நம்ம கதைக்க போறோம். ஒரு ஒட்டுமொழுத மனித சமுதாயத்தின் ஒரு பொது இதாக கதைக்க போகிறோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் 4 மேஜர் டொமைன்ஸ். அதாவது மனித குல வளர்ச்சி வந்து 4 விதமான துறைகளில் பிரிக்கப்படுவது. ஒன்று பிசிக்கல், உடலியல் ரீதியான முன்னேற்றம். காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அவங்களுடைய உணர்வு அல்லது விளங்கிக் கொள்ற தன்மை அல்லது சிந்திக்கிற ஆற்றல் இல்லாட்டி பகுத்தறிகிற திறமை, இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை தான் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்தது சோஷியல் எமோஷனல் டெவலப்மெண்ட்னு சொன்னா சமூகவியல் மற்றது அவங்களோட மனசுல இருக்கிற ஒரு உளவியல் மாற்றங்கள் முன்னேற்றங்களை கலைக்கும். அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மற்றது மொழியியல் முன்னேற்றம். இதுகளை பற்றி நம்ம இங்க கதைக்க போறோம். இந்த 4 விஷயங்கள் தான் மனித வரலாற்றின் மனிதன் வளர்றானா, மனிதன் முன்னேறுவதற்கு, மனிதன் முன்னோக்கி நகர்ந்து செல்லுவதற்கான காரணிகளாக இருக்குது. ஈச் டொமைன், அதாவது ஒவ்வொரு துறைகளும், நம்ம இப்ப மேல பார்த்த 4 சைடுகளும் துறைகளும் while unique its own, அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு ஏற்ற தனித்துவமான திறமைகளையும் தனித்துவ தன்மைகளையும் கொண்டிருக்குது. has much overlap with all other domains. அதே நேரம் தனித்துவமான தன்மைகளை கொண்டிருந்தாலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல மற்ற துறைகளோட, அதாவது இப்ப 4ல ஒன்று தனித்துவமானது இருக்குது, அதே நேரம் இந்த ஒன்று மிச்சம் 3ஓடையும் லிங்க் ஆகி வேலை டெவலப் ஆகக்கூடிய தன்மைகளையும் காட்டக்கூடியதாக இருக்குது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கன்செப்ட். அதாவது இந்த மேல சொன்ன 4 துறைகளையும் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம். பிகாஸ் எவ்ரிதிங் ரிலேட்டட் டு ஹியூமன் டெவலப்மெண்ட் கேன் பி ட்ரேஸ்ட் பேக் டு தீஸ் 4 டொமைன்ஸ். ஏனென்று சொன்னா, நீங்க என்னதான் திறமைகளையோ என்னதான் டேலண்ட்களையோ நீங்க எடுத்திருந்தாலும் அவை திரும்ப பின்னோக்கி பார்க்கும்போது இந்த 4ல ஏதாவது ஒரு காரணிகள்ல அடிப்படையான ஒன்றாகத்தான் கட்டியெழுப்பப்பட்டிருக்கும். சரி, இந்த ஸ்லைட்ல என்ன பார்க்க போறோம்? ஓகே, முதலாவது பாத்தீங்களா இருந்தா நம்ம இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த அந்த முழு மனித ஒரு மனித குல வளர்ச்சி எப்படி நடக்குது என்ற ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்த்திருந்தோம். அதைத்தான் அவங்க சொல்றாங்க, ஒரு முழு குழந்தையாக ஒரு முழு மனிதனாக உருவாக என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு முன்னேற்றகரமாக நடந்திருக்கணும். காக்னிட்டிவ், அதாவது பகுத்தறிகிற தன்மை வந்து அவங்களுக்கு முன்னேறி இருக்கணும். லாங்குவேஜ், மொழி முன்னேறி இருக்கணும். பிசிக்கல், உடலியல் ரீதியான முன்னேற்றம் இருக்கணும். சோஷியல் அண்ட் எமோஷனல், அதாவது சூழலியல் ரீதியான ஒரு முன்னேற்றமான ஒரு தன்மை காணப்பட வேண்டும்.
ரைட். இங்க ஒரு சின்ன கேள்வி மாதிரி கேட்குறாங்க. வாட் பிசிக்கல் டெவலப்மெண்ட் கம்பிட்டன்ஸ் குட் பி அச்சீவ்ட் இன் அ சைல்டு டியூரிங் த பீரியட் ஆஃப் சைல்ட்ஹுட். சரியா? அப்ப என்ன விஷயம் கேட்குறாங்க? வாட் பிசிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது என்ன விதமான உளவியல் டெவலப்மெண்ட்கள் கம்பிட்டன்சிஸ் குட் பி அச்சீவ்ட், அந்த என்ன மாதிரியான ஒரு இந்த நாலுல அந்த இப்ப நம்ம சொன்ன காக்னிட்டிவ், லாங்குவேஜ், சோஷியல், எமோஷனல், பிசிக்கல் இருக்கு தானே, இந்த 4 துறைகள்லையும் எந்த துறை வந்து கொஞ்சம் வேகமாக முன்னேற்றம் அடையக்கூடியதாக, அதாவது இந்த குழந்தை பிள்ளைகள வளர்ச்சி வீதத்துல செல்வாக்கு செலுத்தி கொண்டிருக்குது என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க கதைக்க போறோம். ரைட். சரி, இப்ப இங்க நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்னன்னு சொன்னா பிசிக்கல் டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போறோம். 4 விஷயம் பார்த்துருந்தானே, அதுல ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம இப்ப இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். பிசிக்கல் டெவலப்மெண்ட். அப்ப பிசிக்கல் டெவலப்மெண்ட்னா என்ன? பிசிக்கல் டெவலப்மெண்ட் இஸ் டிஃபைன்ட், அதாவது பிசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்லப்படுவது வந்து இங்க உதாரணம் கொடுக்கப்படுதுதான், as the biological changes, அதாவது பயாலஜி, அதாவது அதுல உயிரியல், அதாவது உடலியல்ல வர மாற்றங்கள், that occurs in the body and brain. அப்ப அந்த அந்த மாற்றங்கள் எங்க வரப்போகுது? பாடியிலையும் வரும், பிரெயின்லையும் வரும். இன்க்ளூடிங் சேஞ்சஸ் இன் சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அப்ப இதுல என்னத்தை சொல்றாங்க? இன்க்ளூடிங் சேஞ்சஸ் இன் சைஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அப்ப இதுல சேஞ்சஸ், அதாவது மாற்றங்கள் வந்து ஒரு பெரிய அளவுல வார மாற்றம், சின்ன அளவுல வார மாற்றம், அப்படி இல்லாட்டி உக்கிரமாக வார மாற்றம், இல்லாட்டி லைட்டான மாற்றங்கள், அதுதான் அந்த ஸ்ட்ரென்த். இன்டகிரேஷன் ஆஃப் சென்சரி அண்ட் மோட்டர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அந்த புலன்கள் வந்து சரியாக டெவலப் ஆகி அது புலன்களை எடுத்து மூளைக்கு கொடுத்து இந்த ஆளை சரியான ஒரு ஆளாக ஆக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? மோட்டர் ஆக்டிவிட்டிஸ், அதாவது அவங்க நடந்து திரிஞ்சு வேற வருத்தங்கள், நடக்க கஷ்டமான வருத்தங்கள் அவங்களுக்கு எதுவும் இருக்குதான்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபைன் அண்ட் gross மோட்டர் ஸ்கில்ஸ். அண்ட் டெவலப்மெண்ட் இது போக முன்னேற்றகரமான ஒரு 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 ஆஃப் ஃபைன் அண்ட் gross மோட்டர் ஸ்கில்ஸ், முன்னேற்றகரமாக மற்றது ஒரு தேறிய ஒரு மோட்டார் ஸ்கில்ஸ், அதாவது நீங்க இயங்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வாரது தான் வந்து நீங்க பிசிக்கல் டெவலப்மெண்ட் என்ற ஒரு விஷயத்துல இங்க கதைப்பீங்கள். அடுத்த விஷயம், பிசிக்கல் டெவலப்மெண்ட் இன் சில்ட்ரன் ஃபாலோஸ் டிரெக்ஷனல் பேட்டர்ன். அதாவது பிசிக்கல் டெவலப்மெண்ட் சொல்றது அவங்களோட உருவவியல் ரீதியாக நடக்கிற வளர்ச்சி. அது வந்து டிரெக்ஷனல் பேட்டர்ன், அதாவது ஒரு 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 ஒன்றை நோக்கிய ஒரு பக்கத்தை நோக்கிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு பாதையில தான் அது இருக்கும். மசில்ஸ் இன் த பாடிஸ் கோ, அதாவது உடம்புல இருக்கிற தசைகள் என்றாலும் சரி, லெக்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் டெவலப்மெண்ட், கைகால் முதிர்ச்சிகள் என்ற வளர்ச்சிகள் என்றாலும் சரி, பிஃபோர் தோஸ் இன் த ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், அதாவது இப்ப பிஃபோர் தோஸ் இன் த ஃபிங்கர்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ், இப்ப கை கால்கள்ல இருக்கிற எலும்பு, விரல்கள், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு வளர்ச்சி வந்து ஒரு 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 சீராக ஒரு ஒரு பக்கத்தை நோக்கியதாக, ஒரு பக்கம்னு சொன்னா இப்ப ஒரு டிரெக்ஷன் நான் சொல்லல, ஒன்றை நோக்கி முன்னேற்றகரமான முன்னேற்றத்தை நோக்கி ஒரு வளர்ச்சிகளாக இருக்கும். சில்ட்ரன் லேர்ன் ஹவு டு பெர்ஃபார்ம் gross, அதாவது ஒரு large motor skills such as walking before they learn to perform fine or small motor skills such as drawing. அதாவது குழந்தைகளோட வளர்ச்சி, இந்த உருவவியல் ரீதியான வளர்ச்சி எப்படி இருக்குமெண்டா, அவங்களோட மசில்ஸ்கள், தசைகள் வளர்ச்சி அடையுது தானே, அப்ப கணக்க தசைகள் சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டியை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் முன்னுக்கு டெவலப் ஆகும். அதுக்கு பிறகுதான் அவ்வளவு டெவலப்பான மசில்ஸ்லையும் கொஞ்சம் மசில்ஸ் பாவிச்சு நடக்கக்கூடிய சில ஆக்டிவிட்டிகள் டெவலப் ஆகிறது. உதாரணத்துக்கு வந்து அவங்க சொல்றாங்க, இப்போ மோட்டோ ஸ்கில்ஸ் சச் ஆஸ் வாக்கிங், நடக்கிறது, முதல்ல நடக்கிறத டெவலப் ஆன பிறகுதான் இப்போ கொஞ்சம் மசில்ஸ் பாவிச்சு டெவலப் ஆகிற, நடக்கும்போது காலில் உள்ள எல்லா மசில்ஸும் டெவலப் ஆகி இருக்கணும், ஒருங்கி செய்யணும் நடக்கிறதுக்கு. அதுக்கு பிறகுதான் கையால சித்திரங்கிற வார டெவலப்மெண்ட் வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்ப அதுக்கு வந்து குறைஞ்ச அளவு மசில்ஸ் தான் பாவிக்கப்படும். அதுதான் நீங்க சொல்ல வர. சரியா? மசில்ஸ் லொகேட்டட் அட் த கோர் ஆஃப் த பாடி become stronger and develop sooner than those in the feet and hands. அதாவது
மசில்ஸ் லொக்கேட்டட் அட் த கோ ஆஃப் த பாடி, அதாவது உடம்புண்ட உள்ளகத்துல டெவலப் ஆகிற அந்த மசில்ஸ், ஒரு தசைகள் வந்து பிகம் ஸ்ட்ராங், ஒரு உறுதியான வலுவான நிலைகளுக்கு வந்து டெவலப் ஆகுது மிக வேகமாக. தேன் தோஸ் இந்த ஃபீட் அண்ட் ஹேண்ட்ஸ், அதாவது கை கால்கள்ல இருக்கிறத விட உடம்புண்ட உள் அங்கங்கள்ல இருக்கிற அந்த மசில்ஸ் வந்து மிக முன்னதாகவே வந்து முதிர்ச்சி அடையக்கூடிய நிலைமைகள்ல இருக்கும். பிசிக்கல் டெவலப்மெண்ட் கோஸ் ஃப்ரம் ஹெட் டு த டோஸ். அப்ப பிசிக்கல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு சீராக, அதாவது ஒரு பக்கத்தை நோக்கியதாக இருக்கும் என்று சொன்ன அர்த்தம் வந்து கோஸ் ஃப்ரம் ஹெட் டு த டோஸ், அதாவது தலையில இருந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பக்கங்கள்லையும் வந்து அந்த உருவவியல் வளர்ச்சி வந்து நடைபெறும். As kids enter the preschool years, their diets become much more similar to that of adults. Eating a variety of food is also important to ensure that kids get the nutrients that they need for healthy physical development. Instead of allowing children to fill up on juice and milk, experts recommend limiting the intakes of such drinks. If a child is filling up on juice and milk, then they are probably missing out and eating other foods. Okay, இதுல முக்கியமாக குழந்தை பிள்ளைகளோட உணவு பழக்க வழக்கங்கள், போஷணை பற்றி கதைக்கிறாங்க. பாப்போம் என்ன விஷயம் என்று. As kids enter the preschool years, அதாவது அவங்க அந்த ப்ரீ ஸ்கூல் என்று சொல்லுகிற அந்த அந்த பீரியட்ல நீங்க முன் ஸ்லைட்ல பார்த்திருந்தா விளங்கும் ப்ரீ ஸ்கூல் இயர்ஸ் எந்த வருஷங்கள் என்று சொல்லி. அந்த காலகட்டங்களுக்கு வார டைம்ல வந்து குழந்தை பிள்ளைகளோட டயட்ஸ், அதாவது அவங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் பிகம் மச் மோர் சிமிலர் டு தட் ஆஃப் adults. பெரிய ஆட்களோட உணவு பழக்கங்களை ஒத்து அது மாறிடும் முன்னேற்றம் என்று அவங்களுக்கு பல்லு வளர்ந்துடும். இப்ப பெரிய ஆக்கட உணவுகள் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கிட்டத்தட்ட அவங்கள மாதிரி தான் இருக்கும். ஈட்டிங் a வெரைட்டி ஆஃப் ஃபுட், அப்ப பல்வேறு தரப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், மிக முக்கியம். டு என்ஷூர் தட் கிட்ஸ் கெட் த நியூட்ரியன்ஸ், எல்லா விதமான போஷணைகளையும் அவங்க பெறுவதற்கு பலதரப்பட்ட உணவுகள்ல அவங்க தங்கி இருந்து அதை சாப்பிட வேண்டியது மிக முக்கியம். that they need for healthy physical development. அப்ப இது என்னத்துக்கு முக்கியம்? இந்த உணவு பழக்க வழக்கம், பலதரப்பட்ட உணவு பழக்க வழக்கம் அவங்களோட ஹெல்தி பிசிக்கல் டெவலப்மெண்ட், ஒரு ஆரோக்கியமான உடல் வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் allowing children to fill up on juice and milk, அப்ப அவங்களுக்கு தனியவே இந்த குழந்தைகள் என்று வளர்ந்த பிறகும் நினைச்சு அந்த ப்ரீ ஸ்கூலுக்கு போறாங்களுக்கு பாலையும் ஜூஸையும் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா, எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் லிமிட்டிங் தி இன்டேக் ஆஃப் சச் ட்ரிங்க்ஸ். காரணம் என்ன? எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது உணவு உணவு சம்பந்தமான நிபுணர்கள் சொல்றாங்க, குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த ப்ரீ ஸ்கூல் போற துண்டுகளுக்குள்ள ஜூஸ் மில்க் இதுகளை வந்து குறைக்கட்டாம். காரணம், அதுகளை கொடுத்து வைத்த நிரப்பி நீங்க நல்ல உணவுகள் சாப்பிடுறதுக்கான சந்தர்ப்பத்தை குறைச்சு கொள்வீங்கள் என்றதால். இஃப் அ சைல்ட் இஸ் ஃபில்லிங் அப் ஆன் ஜூஸ் அண்ட் மில்க், அதாவது குழந்தை பிள்ளைகள் வந்து இந்த ஜூஸையும் பாலையும் குடிச்சு வயிற்ற நிரப்பி நல்ல உணவுகளா சாப்பிடாம விடும்போது, தென் தே ஆர் ப்ராபப்ளி மிஸ்ஸிங் அவுட் அண்ட் ஈட்டிங் அதர் ஃபுட்ஸ். அப்ப நல்ல உணவுகள், மற்ற உணவுகள், எல்லா சத்துக்களையும் தரக்கூடிய உணவுகள், அதை வந்து அந்த குழந்தை பிள்ளைகள் மிஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயிற்றுல இடம் இருக்காது, பசிக்காது இந்த ஜூஸையும் பாலையும் குடிக்கிறதன் மூலமா. சரியா? அடுத்தது இப்போ இதுல சப்போர்ட்டிங் பிசிக்கல் டெவலப்மெண்ட் இன் இன்ஃபன்ட்ஸ் அண்ட் டாட்லர்ஸ், அதுல ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தவங்க. அது எப்படின்னு சொன்னா நீங்க அந்த வீடியோ அந்த இடத்துல ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லைட் வர இடத்துல அந்த ஒரிஜினல் ஸ்லைட்ல அந்த குழந்தை பிள்ளைகள் டெவலப்மெண்ட்டை பற்றி கதைக்கிறாங்க அதுல. சரி, அடுத்தது ரெண்டாவது, நம்ம 4 விதமான டெவலப்மெண்ட் பத்தி பார்த்ததுல முதலாவது பார்த்துட்டோம் பிசிக்கல் டெவலப்மெண்ட். இப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம பார்க்க போறோம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ரைட்? காக்னிட்டிவ் என்று சொல்லுவது என்னது? இந்த புலன்கள் டெவலப் ஆகுது. புலன்கள், மற்றது பகுத்தறிகிற தன்மை, உணர்ச்சிகள், அந்த செக்ஷன் காக்னிட்டிவ் என்று சொல்றது. புலன்கள் என்று பெரும்பாலும் அதுக்கு நம்ம சரியான இது சொல்லலாம். சரியா? புலன்கள், அதாவது இப்போ ஒரு 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 சூழல்ல இருந்து கிடைக்கிற ஒரு செய்திக்கு ரியாக்ட் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு கூப்பிட்டா திரும்பி பார்க்கறது, நெருப்பு சுட்டா கையெடுக்கிறது, கேட்டா பதில் சொல்றது, இதுகள் வந்து காக்னிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்குள்ள வரும். இந்த டெவலப்மெண்ட்டுகள் சம்பந்தமான சில விஷயங்களை நம்ம இங்க பார்க்க போறோம். சரியோ? Cognitive development is defined as the changes in the way we think,
understand and reason about the world. Right? அப்ப என்ன சொல்றாங்க இங்க? cognitive development is defined, அதாவது cognitive இந்த புலன் வளர்ச்சி, புலன்கள் சார்பான வளர்ச்சின்னு சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா defined as எப்படி இதுக்கு வரைவிலக்கணப்படுத்துறாங்கன்னு சொன்னா சேஞ்சஸ் இன் த வே வி திங்க், நம்ம யோசிக்கிற விதங்கள்ல இருக்கிற மாற்றங்கள், விளங்கி கொள்ளுற திறமையில இருக்கிற மாற்றங்கள், அண்ட் ரீசன் அபவுட் த வேர்ல்ட், உலகத்துல நடக்கிற சம்பவங்களுக்கு காரண காரியங்கள் சொல்லுகிற, அதாவது விளங்கி கண்டு அதுக்கு ஒரு காரண காரியங்கள் சொல்லுற மாற்றங்கள் சார்பான ஒரு டெவலப்மெண்ட் தான் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். Jean Piaget developed great theories regarding the cognitive development of children. Right? அப்ப முதல் விஷயம் நீங்க வழியா விளங்கணும், cognitive development is defined as the changes in the way we think. cognitive development சொல்றது as the changes that we think, நம்மட சிந்தனையில ஏற்படுற மாற்றம், அண்டர்ஸ்டாண்ட் புரிந்துணர்வுல ஏற்படுற மாற்றம், அண்ட் ரீசன் அபவுட் த வேர்ல்ட், இந்த உலகத்தை பத்தி நம்ம காரண காரியங்கள் நடக்கிற சம்பவங்களுக்கு ஏத்த மாதிரி, அதாவது இப்ப அரசியல் ரீதியான காரண காரியங்களை நம்ம கதைக்கல, ஏன் இப்படி இப்ப சூரியனே கிழக்குல உதிக்குது, ஏன் இரவுண்டா சூரியனை காணையில விரவுலேன் சந்திரன் வருது, இதெல்லாம் உங்களோட பகுத்தறிவு வளர்ற செயலால வார விஷயமா தான் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்றாரு. இங்க ஜீன் பியகட்னு சொல்ற ஒரு உளவியல் நிபுணர், ஒரு உளவு சைக்காட்ரிஸ்ட் என்ன செய்யறாருன்னா டெவலப், அவர் கன விஷயங்களை டெவலப் பண்ணிருக்காரு, கன தியரிக்கலை டெவலப் பண்றாரு, கணக்கு கொள்கைகளை டெவலப் பண்ணிருக்கிறார். இது ரிலேட்டடா காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா குழந்தைகளுக்கு. Piaget's stages of cognitive development illustrates as childs grow. அப்ப இங்க நீங்க அந்த பியகட்ன்னு சொல்லிட்ட அவருடைய தியரியல்கான விஷயங்களை தான் நீங்க இங்க படிப்பீங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இல்லஸ்ட்ரேட்ஸ் அ சைல்ட்ஸ் growth. ஒரு குழந்தையோட உளவியல் சம்பந்தமான வளர்ச்சிகளுக்கு நீங்க பியகட்டோட கொள்கைகளை பற்றி தான் பெரும்பாலும் படிப்பீங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்று சொல்லுகிற அந்த 4 மெயின் டெவலப்மெண்ட்ல ஒரு மெயின் டெவலப் தான் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். அதுல நீங்க பார்க்க போற ஒரு 4ல இந்த ஒரு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல அதுக்குள்ள ஸ்டேஜஸ் இருக்குது. அதுல முதலாவது ஸ்டேஜஸ் படிநிலைகள் என்று சொல்லுவோம். அந்த படிநிலைகள்ல முதலாவது படிநிலை என்னன்னு சொன்னா a period, முதலாவது the sensory motor stage, right? A period of time between birth and age 2 during which an infant's knowledge of the world is limited to his or her sensory perceptions and motor activities. Behaviors are limited to simple motor responses caused by sensory stimuli. Right? அப்ப என்ன சொல்ல வராங்க இங்க? த சென்சரி மோட்டர் ஸ்டேஜ், அதாவது சென்சர், அதாவது புலன்களுக்கும் உங்களோட உடலுண்ட ஆக்டிவிட்டிக்கும் ரிலேட் பண்றது. அதாவது இப்ப நீங்க சிம்பிளா உங்களுக்கு சொல்ல வரேன்னு அப்படின்னா, இப்ப நீங்க இப்ப நெருப்பை தொடும்போது இல்லாட்டி இப்ப உங்களுக்கு நெருப்பை தொட்டா சுடும் என்ற ஒரு தகவல் உங்களுக்கு பகுத்தறிஞ்சு இருக்கிறீங்க அப்படின்னா நெருப்பை காணும் போது நீங்க தள்ளி விலத்தி நடத்துவீங்க. இங்க கன விஷயங்கள் நடக்குது. முதலாவது நீங்க பகுத்தறிஞ்சு இருக்கிறீங்க, உங்களுக்கு பகுத்தறிவு டெவலப் ஆகி இருக்குது, நெருப்பை தொட்டா சுடும் என்ற விஷயம். அதால உங்களோட பிரெயின் வேலை செய்து உங்களோட உடல் அங்கங்கள் அதுக்கு பக்கத்துல போகாத மாதிரி நீங்க விளங்கி கண்டு அதை புரிஞ்சு நடந்துகள்றீங்க. அதுக்கு உங்களோட மசில்ஸ், உடம்பு தசைகள் உங்களுக்கு ஒத்தி செய்யுது. தள்ளி நடக்கிறேன்டா மசில்ஸ் தான் இயங்கணும், அதுதான் விஷயம். சென்சரி மோட்டர் ஸ்டேஜ், அதாவது இந்த ரெண்டுமே சேர்ந்து நடந்து கொள்ளுற விதங்களை தான் நம்ம இங்க முதலாவது ஸ்டேஜ்ல பார்க்க போறோம். A period of time, ஒரு டைம் பிட்வீன் பர்த், பிறப்புல இருந்து அண்ட் ஏஜ் 2, 2 வயது வரைக்கும், டியூரிங் வித் அன் இன்ஃபன்ஸ் நாலேஜ் ஆஃப் வேர்ல்ட் இஸ் லிமிட்டட். இந்த 2 வயசு வரைக்கும் குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த உலகம் சம்பந்தமான அறிவு சரியான லிமிட்டடாக தான் இருக்கும், குறைஞ்சுதான் இருக்கும். டு ஹிஸ் ஆர் சென்சரி பெர்செப்ஷன்ஸ் அண்ட் மோட்டர் ஆக்டிவிட்டிஸ். அப்ப அவங்களோட பகுத்தறிகிற தன்மைக்கும் அவங்களோட மோட்டர் ஆக்டிவிட்டிஸ், அவங்க நடந்துகின்ற விதங்களுக்கும் இந்த நாலேஜ் குறைவா தான் இருக்கு. Behaviors are limited to simple motor responses caused by sensory stimuli. அப்ப பிஹேவியர்ஸ், அவங்களோட பழக்க வழக்கங்கள் சரியான லிமிட்டடா தான் இருக்குமே. அவங்களுக்கு இப்ப நம்ம மேற்சொன்ன மாதிரி அந்த நெருப்ப தொட்டா சுடும், அதால தள்ளி நடக்கிறாங்க, இது அவங்களுக்கு குறைவா தான் இருக்கு. காரணம்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இன்னும் பகுத்தறிவு, அதால அவங்களோட பகுத்தறிவும் குறைவா தான் இருக்க போகுது. ஆகவே அந்த பகுத்தறிவு குறைவா இருக்கிறதால அவங்களோட மோட்டர் ரெஸ்பான்சஸ், அவங்களோட இயல்புகள், நடைமுறைகள் மசில்ஸ், உடம்பு ரிலேட்டடான நடைமுறைகள் அங்க குறையத்தான்
காஸ்ட் பை சென்சரி ஸ்டிமுலி குறையத்தான் இருக்க போகுது. சரியா? அடுத்த விஷயம் நம்ம இங்க பார்க்க போறோம். த ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ், ரைட்? A period between ages 2 and 6 during which a child learns to use language. During this stage, children do not yet understand concrete logic, cannot mentally manipulate information, and are unable to take the point of view of other people. Right? அப்ப என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு சொன்னா இங்க the pre-operational stage, அதாவது ஒரு 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 செயற்பாடு நடக்கிறதுக்கு முன்னைய நிலை, ரைட்? அப்ப ரெண்டாவது நிலப்பாடு இங்க காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல இதுகளை நீங்க எழுதிக்கண்டுதான் நீங்க படிக்கணுமா. த பீரியட் பிட்வீன் ஏஜ் 2 and 6, அதாவது 2ல இருந்து 6 வயது காலப்பகுதிக்குள்ள, இதுக்கு முன்னுக்கு தான் நம்ம அப்போ அது பார்த்தோம். இங்க 6 வயது காலப்பகுதிக்குள்ள, 2ல இருந்து 6க்குள்ள which a child learns to use language, இந்த துண்டுக்குள்ளதான் குழந்தை பிள்ளைகள் கதைக்க வலிக்கிறது. During this stage, இந்த நடைமுறையில children do not yet understand concrete logic. கதைக்க தொடங்கினாலும் அந்த லாஜிக்னு சொல்லுவோம் தானே, காரணகாரியங்களை விளங்கிக் கொள்றதுக்கு, அந்த துண்டு அவங்களுக்கு அது குறைவாத்தான் இருக்கும். cannot mentally manipulate information, அப்ப எல்லா விஷயங்களையும் அவங்களால யோசிச்சு கிரகிச்சு நடந்து கொள்ளக்கூடாது, இயலாது. and are unable to take the point of view of other people, அடுத்தவங்களோட கருத்து எப்படி இருக்கும் என்று ஒரு செயலை செய்யும் போது அவங்க அடுத்தவங்களோட கருத்தை யோசிச்சு செய்யற அளவுக்கு அவங்களுக்கு மன வளர்ச்சி இருக்காது, மூல வளர்ச்சி இருக்காது, அறிவு வளர்ச்சியும் இருக்காது, ரைட்? அப்ப அடுத்த விஷயம் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். என்னோட 4 ஸ்டேஜஸ் இருக்குது இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்குள்ள. த கன்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ், ரைட்? A period between ages 7 and 11 during which children gain better understanding of mental operations. Children begin thinking logically about concrete events but have difficulty understanding abstract or hypothetical concepts, right? அப்ப நாம இப்ப முதல் பார்த்ததுன்ற அடுத்த ஸ்டேஜ், அதாவது ரெண்டாவதா பார்த்ததுன்ற அடுத்த ஸ்டேஜ், ரெண்டாவதா என்ன பார்த்தோம்? த ப்ரீ ஆப்பரேஷனல் ஸ்டேஜ். அதுக்கு அடுத்த கட்டம் எப்படி அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்க போகுதுன்னு சொன்னா த கன்கிரீட் ஆப்பரேஷனல் ஸ்டேஜ், அதாவது ஒரு திடமான செயற்பாட்டு நிலை. பீரியட், அதாவது இது எந்த காலப்பகுதியில் நடக்க போகுது? பிட்வீன் ஏஜஸ் 7 and 11, 7ல இருந்து 11 வயது காலப்பகுதிக்குள்ள நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னு சொன்னா கெயின் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மென்டல் ஆப்பரேஷன்ஸ். இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த யோசிக்கிற தன்மை அவங்களுக்கு டெவலப் ஆகிடும், ரைட்? ஆகவே அவங்க என்ன செய்ய போறாங்க? சில்ட்ரன் பிகின் திங்கிங் லாஜிக்கலி. அப்ப அவங்களுக்கு இந்த வயசு துண்டுக்குள்ள லாஜிக்கலி யோசிக்க வலிக்கிட்டுருவாங்க, கணக்க கேள்வி கேட்பாங்க அபவுட் கன்கிரீட் ஈவெண்ட்ஸ், கணக்கு நிகழ்வுகளை பற்றி, ஏன் காரண காரியங்கள், ஏன் மழை பெய்யுது, ஏன் வெயில் அடிக்குது, ஏன் இப்படி, ஏன் அப்படி, அப்படி இப்படி கணக்குகள் இந்த வயசுக்குள்ள தான் கேட்கறது. என்னடா உங்களோட பிரெயின் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கு, பட் ஹேவ் டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அப்படி இருந்தும் அவங்களுக்கு நம்ம சொல்ற எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்டிராக்ட் ஓ ஹைப்போதெட்டிக்கல் கான்செப்ட், இப்போ ஒரு பெரிய விஷயத்த நம்ம சுருக்கமா சொன்னா அவங்களுக்கு சில சில நேரங்களில் டெக்னிக்கல் விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, சில சில காரண காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கு அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அடுத்து இதுல கடைசி ஸ்டேஜ் தான் the formal operational stage, a period between age 12 to adulthood when people develop the ability to think about abstract concepts. Skills such as logical thinking, thought, deductive reasoning, and systematic planning also emerge during this stage, right? அப்ப இந்த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ் என்று சொல்லுகிற இந்த 4வது ஸ்டேஜ்ல இந்த பீரியட்ல என்ன, இந்த பீரியட் எப்போ நடக்குது? ஏஜ் 12 டு அடல்ட்ஹுட், 12 வயதுல இருந்து இனி பெரிய ஆக்கள் அவங்க அடல்ட் ஆகி இருக்கிற அந்த காலப்பகுதியில நடக்கிறது. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? டெவலப்மெண்ட் ஒவ்வொரு நிலையில தி அபிலிட்டி டு திங்க் அபவுட் அப்டிராக்ட் கான்செப்ட், அதாவது ஒரு பெரிய விஷயங்களோட சுருக்கங்களை விளங்கி கொள்ளக்கூடிய, எல்லாத்தையும் விளங்கி கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும், இந்த துண்டுகளுக்கெல்லாம் டெவலப் ஆகும். ஸ்கில்ஸ் சச் ஆஸ், அதாவது என்னென்ன ஸ்கில்கள் டெவலப் ஆகுது? லாஜிக்கல் திங்கிங், லாஜிக்கல் தாட், அதாவது தர்க்க ரீதியாக யோசிச்சு முடிவெடுத்து ஒன்றை அணுகிற ஒரு 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 நாலேஜ் வந்து அவங்களுக்கு வந்துடும்.
டிடக்டிவ் ரீசனிங் மற்றது இந்த காரண காரியங்கள் மூலமாக விஷயங்களை அறிஞ்சு கொள்வது அண்ட் சிஸ்டமேட்டிக் பிளானிங் ஒரு ஒரு ஆர்கனைஸா ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை சரியாக நடந்து கொள்வதற்கான எல்லா நாலேஜும் அவங்களுக்கு வந்துடும் அண்ட் எமர்ஜ் டியூரிங் தி ஸ்டேஜ் இந்த துண்டுகளுக்குள்ளதான் அவங்களுக்கு அது எல்லாமே டெவலப் ஆகுது என்றுதான் உங்களுக்கு இப்ப இதுல சொல்ல வராங்க. ஆகவே நம்ம 4 ஸ்டேஜ் படிச்சோம் குழந்தை பிள்ளைகள மிக முக்கியமான வளர்ச்சிகள்ல ஒரு ஒரு இதுல முதலாவது காக்னிட்டிவ், பிசிக்கல், காக்னிட்டிவ், சோஷியல், லாங்குவேஜ். அப்ப இதுல வந்து நம்ம முதலாவது பிசிக்கல் இங்க பார்த்துட்டோம், பிசிக்கலை பற்றின ஒரு விளக்கம் இங்க பார்த்துட்டோம். பேருந்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கறது பிசிக்கல் இங்க பார்த்தாச்சு. அடுத்தது ரெண்டாவதாக நாம இங்க பார்க்கிற விஷயம் வந்து காக்னிட்டிவ். இதுல ரெட் கலர்ல இருக்குது காக்னிட்டிவ்னு சொல்லுகிற விஷயம். இந்த காக்னிட்டிவ்க்கு உள்ள நீங்க 4 விஷயங்களை பார்த்திருப்பீங்க. த சென்சோரி மோட்டர் ஸ்டேஜ், த ப்ரீ ஆபரேஷனல் ஸ்டேஜ், பேருந்து நீங்க பார்க்குற விஷயம் வந்து த கங்க்ரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ், அதுக்கு பிறகு நீங்க பார்க்குற விஷயம் த ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ். ரைட். அப்ப அடுத்த பாட்டுல வந்து நம்ம இதன் அடுத்தது இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கு. சோஷியல் அண்ட் எமோஷனல், அடுத்தது லாங்குவேஜ் ரிலேட்டடான டெவலப்மெண்ட்ஸ், இதுகளை நம்ம அடுத்த பாட்டுல பார்ப்போம்.